வணக்கம். மக்களவை தேர்தல் தேதி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இன்னும் ஒரு 2 தினங்களில் வேட்புமனு தாக்கல் துவங்க இருக்கிறது. மார்ச் 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மார்ச் 27உடன் இந்த வேட்புமனு தாக்கலானது நிறைவட இருக்கிறது. இன்னும் ஒரு வார காலத்தில் வேட்புமனு தாக்கலை முடிவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது திமுக வேட்பாளர் பட்டியலானது நாளை வெளியாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வேட்பாளர் பட்டியலில் மூத்தவர்கள், பெண்கள் மற்றும் அனைவருக்குமான அந்த சம வாய்ப்பு, இளைஞர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமான அந்த சம வாய்ப்பு வழங்கப்படும் என தற்பொழுது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது ஒரு சில தொகுதிகளில் திமுக போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக தூத்துக்குடி தொகுதியில் திருமதி கனிமொழி அவர்கள் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் டி.ஆர். பாலு அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதே போன்று மத்திய சென்னை தயாநிதி மாறன், நீலகிரி ஆர். ஆசா உள்ளிட்ட ஒரு சில தொகுதிகளில் ஏற்கனவே போட்டியிட்ட அந்த அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. மற்ற தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர்கள் மாற்றப்பட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இளைஞர் அணியை சேர்ந்த ஒரு சில நிர்வாகிகளுக்கு அந்த வாய்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. அதே போன்று கடந்த முறை போட்டியிட்ட ஒரு சில தொகுதிகள் இந்த முறை காங்கிரஸுக்கு மாற்றி அமைக்கப்படலாம் எனவும் தெரிய வருகிறது. அதே போன்று கோயம்புத்தூர் தொகுதியில் நேரடியாக திமுக களம் காண இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கோயம்புத்தூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக வேட்பாளர் பட்டியலும் நாளை வெளியிடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அந்த திமுக வேட்பாளர் பட்டியலானது நாளை வெளியாக இருக்கிறது. காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய அந்த 10 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான அந்த ஒப்பந்தமானது இன்று மாலை கையொப்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று திருச்சி தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட இருக்கிறது. அந்த மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியலும் நாளை வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. கட்சிகளுக்கு போதிய அவகாசம் இல்லை. இன்னும் ஒரு 2 தினங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளுமே உடனடியாக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு அந்த தேர்தல் பணிகளை, அதாவது தேர்தல் பிரச்சாரம், வேட்பாளர்கள் மக்களை சந்திப்பது உள்ளிட்ட பணிகளை விரைவுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையானது தற்பொழுது எழுந்திருக்கிறது. இதற்காக திமுக தனது வேட்பாளர் பட்டியலை நாளை வெளியிட்டவுடன் உடனடியாக அந்த வேட்புமனு தாக்கல் துவங்குவதற்கான அந்த பணிகளையும் துவங்குவதற்கு வேட்பாளர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதனாக உடனடியாக தேர்தல் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்வதற்காக நாளைய தினமே அவர்கள் உடனடியாக அதை தயார் செய்வதற்கும் தலைமையானது அறிவுறுத்தி இருக்கிறது. ஏதேனும் தவறுகள் இல்லாமல் அந்த உடனடியாக அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறது. தற்பொழுது திமுகவை பொறுத்தவரை மக்களவையில் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள், அதாவது நாடாளுமன்ற குழு தலைவர், அதே போன்று மகளிர் அணி செயலாளர் உள்ளிட்ட அந்த அனுபவம் வாய்ந்த தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் இளைஞர்களுக்கும் இந்த முறை ஒரு சில தொகுதிகளில் வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என தெரிகிறது. நாளை வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது.